என்ன ஒரு தைரியம் இருந்தா அந்த அருவா முனியப்பங்கிட்டயே வந்து வச்சுக்கிறீங்களே. ஏன் கரும்பு காட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்குன்னு இன்னைக்கு வர்றல. இன்னைக்கு என் அருவாவுக்கு உங்களை இறையாக்கி கரும்பு காட்டுக்கு உரமாக்குறல. அத்தி கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெளியாவுல இருக்கு. ஓடியா ஓடி ஆடி கருப்பாயி ஓடியாந்துரு. ஏன் ஆத்தா பொங்கச்சீர் கொடுக்க போறேன். அக்கா நெடுவழியை கூட்டிட்டு போகாம தனியா போறிய? அதுதானே குடும்ப தலைவி. அதே குடும்ப தலைவி அவள என்னையில இருந்துடா அவ குடும்ப தலைவியானா? என்ன திமுருன் பத்தியில அந்த பாவடைக்கு இல்லாட்டா உன் காலத்துக்கு அப்புறம் அக்கா தானே குடும்ப தலைவி. அதை கூப்பிடாம போறீங்களே, அதுக்காக கேட்டேன். குடும்ப தலைவினா பொறுப்பா வீட்டில் உள்ள வேலையை பார்க்கணும். 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொங்கச்சீர் கொடுக்க போகணும் பொங்கச்சீர் கொடுக்க போகணும்னு. எருமை வீட்டில் இருந்தா தானே டை ஆம்பளை பை மாதிரி தெரிஞ்சா என்னென்னு கொண்டுட்டு போறது, என்னென்னு பொங்கச்சீர் கொடுக்கறது. தெரியட்டும் வர்ற இலையில இருக்கு. அருமகளை திட்டாத தலைமையில பாவாடை என்ன நினைப்பேன். ஐயா ஒரு ஆளு அக்காவை பத்தி எங்களுக்கு என்ன தெரியாது வரு. ஏதோ புதுசாவ தெரிஞ்சுக்கிற போறேன். இலை இந்த பக்கம் போகாதடா, அந்த சந்துக்குள்ள கூடி போகணும். ஒரு வளைவுன்னா வளையணும். தெரியும்டா ஜீவா தலை வீடு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் கரெக்டா போயிருவேன். எத்தனை வாட்டி வந்திருக்கோம். அது சரி, அடிக்கடி வந்து ஓவியாக்கு தலைக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி நமக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து ட்ரீட் வச்சு வரல. என்னடா சொல்ற? சீவா குடிப்பானா? ஐயோ ஆத்தா வாங்கி குடுப்பாருன்னு சொன்னேன். குடிப்பாரு நான் சொன்னேன். எனக்கு வாங்கி கொடுப்பாரத்தா. அவர் சந்தோஷத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு வாங்கி கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுவாரு. நானும் ஓசியில கிடைக்கிறேன்னு குடிச்சிட்டு வருவேன். நீ கவலைப்படாத, உன் மாப்பிள்ள சொக்க தங்கந்தேன். அதான பார்த்தேன். சீவாவது குடிக்கிறதாவது. சீவா குடிச்சா அமசா விட்டு வச்சிருவாள. இன்னும் யாரும் உருட்டி எடுத்திருக்க மாட்டா. நல்லா இருக்கிற ஆம்பளை பையர்களை குடிக்க வைக்கிறதே இந்த பொம்பளை பிள்ளையதான். மறுபடியும் நான் தான் திருத்துறேங்கிற பேர் வழியில வந்து என்னத்தையாவது ஒரு வழியை சொல்லி திருத்த வேண்டியது. நாங்கெல்லாம் என்ன அத்தா பாவம் பண்ணோம்? எங்களோட சந்தோஷமே இந்த குடியிலையும் குடுத்தனத்திலையும் இருக்கு. அதையும் கெடுத்துறதுக்கு இந்த பொட்ட பிள்ளைகள்ட்ட என்னத்தையாவது சொல்லி விட்டுறீங்களே, நல்லா இருப்பீங்களா? இல்லை பாவாடை, என்ன உன் பொண்டாட்டி ஆயுதத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாவல் இருக்கு. ஆயுதத்தை கையில் எடுத்தா கூட பரவாயில்லையே, கண்ணீரையில கையில் எடுக்கிறா. ஆனா உன அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் சை முடியல தாத்தா. ஆம்பளைகளோட வீக்னஸே இந்த பொம்பளைகளோட கண்ணீர் தானடா. அதை காட்டித்தானே நம்மள மயக்கி வச்சிருக்காளுக. ஏது கிழவன் பெரிய ஆளாத்தே இருப்பீங்களோ, கண்ணீர் தான் உங்களுக்கு மயக்கமாக்க. ஆமா இவங்க பெரிய குமரி, அவங்கள கிளடு போட்டுக்கிட்டாங்க. ஏ ஆத்தா வீடு தானே, நிப்பாட்டவா? நிப்பாட்டு தலைவா தலைவா வா தலைவா வா தலைவா. வாங்க தலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தலைவா, நீங்க எப்படி இருக்கீங்க? தங்கச்சி அம்சா எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்க தலை. வீட்டுல சிஸ்டர் எப்படி இருக்காங்க? மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது ஒரு டைப்பா போயிட்டு இருக்கு தலை. அம்மா அப்பா வாங்கம்மா. சிவா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? உடம்புக்குலாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் அந்த ஆண்டவ முனியத்துல நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. அத்தை அத்தை மாமா எல்லாம் பொங்கச்சீர் எடுத்துட்டு வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. அத்தை மாமா டாடி என் தங்க நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டாம்மா. அத்தை வாங்க அத்தை, உள்ள வாங்க. வாரேன் ஜாமி, இந்த வாரேன். அவட இந்த கரும்பு கட்டை இறக்குப்பா. வாங்க தல, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அப்பா எதுக்குப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்னு யாரு சொன்னா? இதெல்லாம் பொண்ணு பெத்தவங்களோட உரிமை, எங்களோட கடமைப்பா. எங்க உரிமையை நாங்க தானே செய்யணும். அடி வாங்காம பேசாம வா சொல்லிவிட்டேன். பொங்கலுக்கு கிழங்கு தோண்டியாச்சு, அதுக்கப்புறம் கரும்பு தானக்கா, எதுக்குக்கா விட்டுட்டு போகணும்? என்ன புரியாம பேசுற? கிழங்கு நம்ம வனசா தோட்டத்துல இருந்து பிடிங்கிட்டு வரோம். கரும்பு அப்படியே அடுத்த தோட்டத்துல எல்லாம் இறங்க முடியுமா? என்ன பழக்கது? நான் இன்னும் ஒரு தோப்பையாவா வெட்டி சாக்க சொல்றேன். ஆசைக்கு ஆளுக்கு ஒரே ஒரு கரும்பு, அம்புட்டு தானக்கா. நிழவலி வெட்டும் போது தோட்டத்துக்காரங்க வந்துட்டா அசிங்கம் இல்லையா? அதுக்கு கேட்டு கூட ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். கரும்பு கடி பஞ்சம், காசு கொடுத்து வாங்கிக்கிட்டா போச்சு. காசு கொடுத்து யாருக்குத்தான் வாங்க தெரியாது? காசு கொடுத்து வாங்கி திண்டா ருசி இருக்காதுடி மாடனு. திருடி திங்கிற பழத்துக்கு தாண்டி ருசி அதுதான். அதே மாதிரி தான் அந்த கரும்பும் திருடி திண்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இருக்கேன் வெள்ளக்கம்மத்த பச வாங்கும் போது இருக்கும். ஏன் வாங்குறோம் இல்ல ஏன் வாங்குறோம்னு கேக்குறேன். இன்னி நேரத்துல, அதுவும் இந்த நேரத்துல எல்லாம் தோட்டத்துக்கு எவனுமே வரமாட்டேன். இன்னும் 2 நாள் ஆயிட்டா இந்த தோட்டமே இங்கனக்குள்ள இருக்காது தெரியுமா? எல்லாத்தையும் வெட்டிட்டு வியாபாரத்துக்கு கொண்டுட்டு போயிருவாங்க. ஆளுக்கு ஒத்த கரும்பு தானே கேக்குறேன். என்னடி இப்படி போட்டு பாடா படுத்துற? யாரும் சரின்னு சொன்னீங்கன்னா நானே உட்கார வச்சு எல்லாருக்கும் வெட்டி தரேன். ப்ளீஸ்ல, ஒண்ணு கிழங்கோட சேர்த்து கரும்பையும் திண்டா நல்லா இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்காது. அழுதுருவ போல் இருக்கேடி. சங்க தலைவியே, தங்க தாரகையே, ப்ளீஸ்க்கா, ஒண்ணுக்கா. ஈஸ்வரா விட்டு தொலைய மாட்டேன்.
ஆனா ஒண்ணுதான், ஒண்ணுக்கு மேல தொடக்கூடாது. பிராமிஸுக்கா, ஒன்னே ஒண்ணு. அதுக்கு மேல தொட்டனா என்னன்னு கேளு. சரி வா. ஆனா வெட்டுறது தெரியாம வெட்டணும். என்னைய மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தின தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. இது ஒரு வாரத்தை போதும்க்கா. இப்ப பாரு எப்படி வெட்டுறேன்னு. எல்லாரும் இப்ப கிழங்கு எங்கனையும் வச்சுட்டு போமா. வச்சுட்டு வாங்க. அப்ப இதையும் தூக்கிட்டு தெரிய முடியும். யாரும் வாராகளா வெள்ளையான நாங்க 3 பேரும் வெளியவே நின்று பாத்துக்கிறோம். நீ மட்டும் உள்ளுக்கு போய் வெட்டிட்டு வா. இதுக்கு 3 பேரும் வரமாட்டோம்னே சொல்லிருக்கலாம்ல. ஏன்டி வாரம் தானே சொல்றேன். அப்ப காவலுக்கு ஆள் வேணாமா? காவலுக்கு நிக்கிறது மாதிரி நின்றுட்டு தோட்டத்துக்காரனை பார்த்தோன்னா எடுவட்டு ஓடுறதுக்கு. என்ன அவன் கையும் களவுமா பிடிச்சி மரத்தடியில கட்டி வச்சு தோலை உரிச்சு தொங்க எடுக்கிறதுக்கு. அதானே நீ தானே ஆசைப்பட்ட? அப்ப நீ தான் வாங்கணும். அதானே? பாரு, முடிவுக்கு பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் தான் நீங்க எல்லாரும் தனித்தனி. பர்மிஷன் கொடுத்து திருடுறதுக்குன்னு வந்தாச்சுல்ல, இனி எல்லாரும் கூட்டு களவாணிதான். ஒழுங்கா உள்ளேக்கு வாங்க, இல்லைன்னா எவளுக்கும் கரும்பு கிடைக்காது. தொலைய மாட்டாடி. சரி வாங்க உள்ள போவான். ஏக்கா, எனக்கு என்னமோ கொள்ளையை சுத்தி ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியே தெரியுதுக்கா. நீ வேற ஏண்டி பயமுறுத்துற? அத இந்நேரத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொன்னால. ஆமா, அவ பெரிய இவ. அவ சொல்றான்னு நீ வேற நம்பிக்கிட்டு இருந்தா என்னக்கா பண்றது? மாட்டிக்கிட்டா பங்கம் தானே. வக்கீலா, கொண்டா பாவம் திண்டா போச்சுன்னு திருடுற வரைக்கும் தான் ஒரு மாதிரி மனசு குறுகுறுக்கும். வெட்டி எடுத்து திங்க ஆரம்பிச்சிட்டோம்னா குற்றம் குறை எல்லாம் பறந்து போயிடும். வாங்க வெட்டுவோம். வெட்டு. நீ தானடி வெட்டுறேன்னு கூட்டிட்டு வந்த. வெட்டு வெட்டு. ஒரு கரும்புக்கு என்னன்னாக்க போரு தள்ளி தொலை. இதென்ன கரும்பா கட்டையா? எம்புட்டு விட்டுனாலும் தொலைய மாட்டேங்குது. நல்லா இழுத்து போடுறீ. வா, ஒன்னே 4 போடுறேன். அப்பதான் சரிப்பட்டு வருவேன். வெட்டுறவளுக்கு தானே தெரியும் வீரி என்னன்னு. போங்கி வெட்டி எருமை. ஒரு வெட்டுல 2 துண்டா போவேனாமா? என்ன வெட்டுற? சாவாரிச்சு ததனமா? அருவா தொலைவனாங்குது. மொட்டை இருவாளை கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு. படி வக்கீலா, ஆளுக்கு ஒண்ணுன்னு தின்னுங்க. பார்க்கவே ஆசையா இருக்கும் டி. சாரெல்லாம் இப்படி வடியுது. கொண்டா கொண்டா திண்டு வாப்பா. விட்டு நேரம் வீர வசனம் எல்லாம் பேசுனேன். இப்ப ஆணு வாயை பழக்கிற. அதான் கொண்டா பாவம் திண்டா போச்சுன்னு சொல்லிட்டில. குடு. டாடி, அப்படியே எல்லாருக்கும் பாஸ் பண்ணு. இந்தாங்க அக்காட்ட கொடுங்க. இந்தாக்கா, நல்ல கட்ட கரும்பா இருக்குல்ல, ருசியா இருக்கும் போல. என்ன டி? ஆமா ஆமா, படக்குன்னு தின்னுங்கள. சீக்கிரம் கிளம்புவான், எனக்கு பயமா இருக்கு. ஆமா, இவ ஒருத்தி பயந்துச்சாவா. வந்தது வந்துட்டா, இருடி திண்டுட்டு போவான். குளிக்கிற வரைக்கும் தான் கூத தெரியும், அதுக்கப்புறம் தெரியாதுங்கிறது இதுதானோ? நல்லா குளிச்சா கூத தெரியாதுங்கிறது மாதிரி திருட வரைக்கும் தான் பயமா இருக்கு. திருடி கையில எடுத்துட்டா பயம் தெரியாதோ? நல்லா இருக்குல்ல கம், தித்திப்பா இருக்கு வருவேன். ஆமா ஆமாட்டி வனசா, நல்ல கரும்பு. என்ன ஒவ்வொரு தட்டையும் என்ன தடியா இருக்கு. பிடிக்கிறதுக்கே 2 கை வேணும் போல் இருக்கே. அதெல்லாம் கை இருக்கிறவன் பேசுறது, குச்சி இருக்கிறவன் பேசக்கூடாது. ஒழுங்கா புடி. கரும்பு கட்டையும் உன் கையும் ஒரே மாதிரி இருக்கு. சரிக்கா சரிக்கா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். தின்னு தின்னு. நெடுவலி, அடுத்து வெட்டும் டி. அடுத்து விட்டவா? எக்கா, ஆளுக்கு ஒண்ணு தானே. ஒன்னு வாய்க்கும் பத்தல கைக்கும் பத்தல. அடுத்து வெட்டு. வந்தது வந்துட்டா, கூட 2 திண்டுட்டு போவான். கரும்பு சாறு என்ன ருசியா இருக்கு. ஆமாடி நெடுவலி, 1 வாய்க்கே பத்தல, இன்னொன்னு வெட்டு. நிக்காத, வெட்டு. இவ்வளவு நேரம் நான் தான் பெரிய அவன், நான் தான் பெரிய இவனு வீரவசனம் எல்லாம் பேசினிய. இப்ப திருட்டு கரும்புக்கு இப்படி நாக்க தொங்க போட்டு திரியிறிய. அது வேற வாயி, இது கரும்பு தின்ன வாயி. வெட்டுடி, நேரத்தை போக்காம. அடி பாவியல, அரசியல்வாதி மாதிரி அப்பப்ப பேச்ச மாத்திராளுக. வெட்டுடி நெடுவலி, நேரம் ஆயிருச்சு. வரேன் வரேன், பொறு பொறு. அத்தா மாடனு, கொஞ்சம் தள்ளி நில்லுத்தா. கரும்பு தட்டைன்னு நினைச்சு காலை தரிச்சிட போறேன். ஏய், ரொம்ப பண்றடி. வெட்டுறது கை சவக்கிறதெல்லாம் நான் தானே. நீங்க எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கேள். அப்ப பொறுமையா தான் இருக்கணும். அத்தை, ஆம்சா, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வந்துட்டியா? ஹால்ல உட்காந்துருக்காங்க அத்தை. சரிம்மா சரிம்மா, பாயசம் அடுப்புல இருந்துச்சா, அதான் பாலை ஊத்தி இறக்கிட்டு வரலாமேன்னு இருந்தேன். நீ கொஞ்சம் அந்த பாலை மட்டும் ஊத்திடுறியாமா? சரிங்க அத்தை, நான் ஊத்திக்கிறேன். நீங்க போய் பாருங்க. அப்பளக்கட்டு வச்சிருக்கேன், அதையும் பொரிச்சு வச்சிரு. நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க போங்க. சரி அம்சா. அமந்திமா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ஹலோ மேடம். ஐயோ, அப்பளம் எங்க இருக்குன்னு தெரியலையே. என்ன மேடம், கூப்பிடுறது கூட தெரியாம நிக்கிறீங்க? அப்பளம் பொரிக்க சொல்லிட்டு போனாங்க ஜீவா, எங்க இருக்குன்னு தெரியல. நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? இல்ல, வீட்ல இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இருக்காதா? லூசு, நீ எப்போதும் ஹாப்பியா இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதானடி என்னோட ஆசை. ஜீவா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லு. ஆபீஸ்ல கீதான்னு ஒரு பொண்ணு சொல்லிருக்கேன்ல, எனக்கு பக்கத்து கேபின். ஆமா, அந்த பொண்ணுக்கும் இந்த வருஷம் தானே தலை பொங்கல். நம்ம மேரேஜோட தானே அவங்களுக்கும் மேரேஜ் ஆச்சு. நேத்து அவ ஆபீஸ் லீவ் போட்டுட்டா. ஏன்னு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அம்மா அப்பா சொந்தக்காரவங்க எல்லாரும் பொங்கல் சீர் கொடுக்க வந்தாங்க. வீடே கலகலன்னு சந்தோஷமா இருந்தது. எனக்கு எவ்வளோ சீர் கொடுத்தாங்க தெரியுமான்னு ரொம்ப பெருமையா சொன்னாலா. எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஏண்டி,
அவளுக்கு சீர் கொடுக்கறதுல உனக்கு என்ன கஷ்டம்? லூசு, அவளுக்கு சீர் கொடுக்கறதுல கஷ்டம் இல்லடா. எனக்கும் இதே மாதிரி கொண்டுட்டு வர யார் இருக்கான்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அத்தை எனக்காக சீர் எடுத்துட்டு வந்து இது என்னோட உரிமை, என் பிள்ளைக்காக நாங்கள் செய்யாமல் வேற யாரும் செய்வான்னு சொன்னாங்க பாரு. அப்போ ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிடுச்சுடா. ஏய் லூசு, அவங்க ஏன் இதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்கன்னு நான் சிரமப்பட்டுட்டு இருக்கேன். அவங்க வந்ததை நினைச்சு நீ சந்தோஷப்படுறியா? இல்லடா, அவளுக்கு அவங்க அப்பா அம்மா சொந்த பந்தம்லாம் வந்து சீர் செஞ்சாங்க. எனக்கு தான் அம்மா அப்பான்னு யாருமே இல்லையே. அத்தை மாமாவுக்கு சீர் செய்யணும்னு தோணுமா? அவங்க வந்து செய்வாங்களா மாட்டாங்களான்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு காலையில் அவங்க வரேன்னு சொல்லும்போது என் மனசெல்லாம் ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி அடித்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஜீவா. கை காலெல்லாம் வடவடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்காக இந்த உலகத்தில் 2 ஜீவன் இருக்குல்ல ஜீவா, அதை நினைச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. லூசு, அவங்க உன்னை எப்போதும் புள்ளையா தாண்டி நினைக்கிறாங்க. நீ ஏன் அத்தை மாமாவை நினைக்கிற? இல்லடா, அப்பாவோட பிறந்த அத்தையா இருந்தாலும் கல்யாணத்துக்கே நிறைய செலவு பண்ணிட்டாங்களா. சரி, இதையும் நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்னு தோணுச்சு. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லைல்ல, நம்ம பொண்ணுக்கு போய் செய்யணும்னு தோணி இருக்குல்ல, அதான் ஒரு மாதிரி. அம்சா, அதோ வரேன் அத்தை. இப்படி அழுது வடிஞ்சிட்டே போகாம ஹாப்பியா போய் அவங்க முன்னாடி நில்லு, சரியா? ஏய், இப்படி அழுது வலிஞ்சிட்டே போய் நிற்காத. என்னமோ ஏதோ நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு நினச்சிருவாங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக போய் நில்லு, ஓகேவா? இன்னைக்கு டே உனக்கான டே. நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு இரு, ஓகேவா? சரி ஜீவா. அண்ணத்தோட இது ஆனந்த கண்ணீர் தான். சரிங்க மேடம், அதை ரொம்ப ஓவர்ஃப்ளோ பண்ணாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அவங்கெல்லாம் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல. சரி சரி, நான் அப்பளம் பொரிக்கணும், டைம் ஆயிடுச்சு. நீ அங்கே போ, இல்லைன்னா எனக்கு வேலை ஓடாது. அப்பளம் பொரிக்க ஹெல்ப் பண்ணுறேன்டி. உங்களோட ஹெல்ப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ போ. அப்பளம் நான் நல்லா பொரிப்பேன்டி, உன்ன மாதிரி நல்லா புசு புசுன்னு. புசு புசுன்னு பொரிக்கிறதுக்கு பேரு பூரிடா புருஷா. இது அப்பளம், நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஷியோரா? ஹெல்ப் வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், கிளம்பு. ஓகே. ஐயோ, அப்பளம் இங்கதான் இருந்திருக்கு, நான் தான் பார்க்கல. என்ன சம்மந்தியம்மா, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? அது எப்படி சம்மந்தி, தலை பொங்கலுக்கு சீரை கொடுக்கத்தானே வேணும், அதுதானே நம்ம ஊர் வழக்கம். சரி, அதுக்காக சாஸ்திரத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம். இவ்வளோ சீரை கொண்டுட்டு வரணுமா? இருக்கட்டும் இருக்கட்டும்ப்பா. உங்க பானை அடுப்புன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? இதெல்லாம் கம்மி சம்மந்தி. இதை விட எங்க கிராமத்தாளுக்கு நிறைய செய்வாங்க. நீங்க டவுன்ல உள்ளவங்க பானை சட்டியை கட்டி போட்டே வச்சிருக்கோம், நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லுவீல, அதனாலதான் அளவோட வாங்கிட்டு வந்திருக்கோம். மத்தபடி காய்கறி பழங்கள் தானே, வேற என்ன இருக்கு? ரஞ்சிதம், வெளியில ஒரு கரும்பு கட்டே நிக்குது. ஐயோ, அவ்வளோ பெரிய கட்டா? இருக்கட்டும் இருக்கட்டும், ஆளுக்கு ஒரு தட்டையா எடுத்து கிடைச்சோம்னா எத்தனை செல்ல, சொந்தக்காரர்களுக்குலாம் ஒரு தட்டை கொடுங்க. சரிங்க சம்மந்தியம்மா, வாங்க சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி பண்ணி சிரமப்படக்கூடாதுன்னு தான் நான் காலையில சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணிட்டீல? இது நல்லா இருக்கே கதை. சம்மந்தி வீட்டுக்காரவங்க பொங்கச்சீடு கொண்டுட்டு வரீங்க, முன்னாடியே சொல்லலையேன்னு வருத்தம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சொன்னாலும் இப்ப சொன்னாலும் நாங்க செஞ்சு வைக்கிறத செஞ்சு வச்சிருவோம். அதெல்லாம் மட்டன், சிக்கன், நான்வெஜ்னு நிறைய ஐட்டங்கள் பண்ணியாச்சு. வாங்க, பாதிக்கு பாதி உங்க மருமகளே ஹெல்ப் பண்ணிட்டா. அமுசா நல்லா சமைப்பா. எங்க மைனியோட கைமணம் அப்படியே என் மருமகிட்ட இருக்கும். வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுன்னா விடிய விடிய அடுப்படியிலேயே நிப்பா. அந்த அளவுக்கு சமைப்பா இல்ல. நிஜம்தான் சம்பந்தி, மருமக வந்து ஆக்கி போட்ட இந்த 1.5 மாசத்துல நானே 5 கிலோ கூட்டிட்டேன்னா பாருங்களேன். அத்தை மாமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம் வாங்க. அப்பளம் பொரிச்சிட்டியா அம்சா? பொரிச்சிட்டியா அத்தை? ஏம்மா, நான் தான் உன்னைய சமைக்க வேணான்னு சொன்னேன்ல, எதுக்கு அத்தையை சிரமப்படுத்துற? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜோடியா வரீங்க, சாப்பிடாம அனுப்ப முடியுமா? எல்லா ஐட்டங்கள்லயும் எல்லா வெரைட்டியும் பண்ணியாச்சு, வாங்க சாப்பிடலாம். ஆக்கி போடுறதில்ல உன் அம்மாவை அப்படியே தானே உரிச்சு வச்சிருப்ப, அதுக்கெல்லாம் உனக்கு சொல்லி எதறன்னு. அத்தாடி, கரும்பு மட்டும் சலிக்கவே மாட்டேங்குது பத்தியா? திங்க திங்க திண்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குக்கா. இந்த நெடுவாளி எங்கடி போயிட்டா? எங்கிட்டாவது போய் நின்று காட்டி கொடுத்துட போற. எருமை, வேட்டக்கார சாமி போயிட்டு வந்தது மாதிரி எங்கடி அறுவலத்துக்கிட்டே தெரியுற? நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் வந்து கரும்பு ஒட்டி தின்றுப்பாங்களோ, அதான் ஆராய்ச்சி வனத்தை அப்படி அறுவலோட தெரியுறியா? இல்லக்கா, அந்த பக்கம் நல்ல பெரிய பெரிய தட்டையா இருந்துச்சா, சரி அதுல 2 போய் வெட்டி பார்த்துட்டு வருவோமேனு போனேன். அங்கனுக்குள்ள அங்கனையே திண்டு துப்பி போட்டிருக்காங்கக்கா. இப்பதான் சுட சுட துப்பி போட்டிருக்காங்க. அதையெல்லாமாட்டி எடுத்து கையில பாத்துக்கிட்டு இருக்க? ஈரமா இருக்கிறதும் காஞ்சி இருக்கிறதும் தெரியாத, இப்பதான் ஏதோ திண்டு போட்டுட்டு போயிருக்கு. எப்படியும் ஒரு 10-15 பேர் தின்றுப்பாக்கா. அந்த அளவுக்கு குமிஞ்சு கிடக்கு சக்கை. எரும மாடு, இப்படியே லாத்திக்கிட்டு தெரிஞ்சு காட்டி கொடுத்துறாத எரும மாடு. உட்காந்து ஒரு சதைக்கு தின்னு தொலை. ஏக்கா, எவ்வளவு நேரம் உட்காந்தே திண்டுகிட்டு இருக்கிறது? சாக்குல கட்டி தூக்கிட்டு போனா வீட்டுல போய் பொறுமையா உட்காந்து திங்கலாம்ல. அதெல்லாம் வேணா நடுவாளி, வம்பு.
என்ன வம்பு தும்புன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாக்கா தூக்கிட்டு போவோம். சாக்கு கிடக்கு எடுத்துட்டு வரவா? ஆத்தாடி இவளைய கூட்டத்துல நான் சேர்ந்ததே பெருந்தப்பு. இது என்ன கரகமா எனக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி. பாரு, பொங்கல் வரப்போகுது. ஒரு கரும்பு தட்டை ஒன்று 50 ரூபா 60 ரூபா சொல்கிறாங்க வெளிக்கடையில். ஒரு ஆளுக்கு ஒரு கரும்புனாலும் ஒரு குடும்பத்துக்கு எப்படியும் 250 ரூபா 300 ரூபா வரும். அதுவும் ஏன் மாமியாலாம் திங்கிற தீனிக்கு எம்பட்டுக்கு வாங்க போகிறோம்னு எனக்கே தெரியல. யாரெல்லாம் என் கூட சேர்ந்து வரா? கை தூக்குங்க. அடி மானங்கட்டவள்களா, என்ன எல்லாரும் தூக்கிட்டு நிக்கிறிய? தட்டு 50 ரூபா சொல்றீங்களா? அப்பனா கட்டுப்படி ஆகாதுல்ல. அப்ப திருடிடலாம், அப்படித்தானே? திருடுறோம்லாம் சொல்லாதடி நடுவாளி. வேணா புடுங்கிட்டு போறோம்னு சொல்லுவோமா, எடுத்துட்டு போறோம்னு சொல்லுவோம். இல்ல வெட்டிட்டு போறோம்னு சொல்லுவோம். எப்படி பண்ணாலும் அதுக்கு பேரு திருட்டுத்தேன். உங்க வீட்டு தோட்டத்துல அவங்க புடுங்குறிய, இல்ல உங்க வீட்டு தோட்டத்துல வந்து வெட்டுறீங்களா? ஆளுகளை பாரு. வாங்க வாங்க, பெரிய ரோசக்காரவங்க மாதிரி பேச்சுதான் பேசிக்கிறது. எந்திரிங்க, ஆளுக்கு ஒரு சாக்கு பிடிங்க, வெட்டி அள்ளி போட்டுட்டு தூக்கிட்டு ஓடுவோம். சாக்கு அந்த உன் பின்னாடி பாரு கிடக்கு, எடுத்துட்டு வா. அக்கா எனக்கு ஒண்ணு, அக்கா எனக்கு ஒண்ணு. அக்கா எனக்கு 2. எருமை ஆசை பாரு. ஐடியா கொடுத்தன்ல, அப்ப எனக்கு 2. சீ அல்பம். இந்தாங்கடி, படக்கு படக்குன்னு வெட்டுங்க. ஆளு யாரும் வர்றதுக்குள்ள ஓடிடுவோம். நடுவாளி சாக்கு ரெடி, வெட்டு. அதான பார்த்தேன், நெடுவாளிட்டு தான் வருவிய. கொண்டாங்க. அசந்தா ஆத்தூர்காரங்க ஆடை மட்டும் இல்ல, ஆளையே போட்டுருவாங்கிறது சரியா தானே இருக்கு. கெளடு கட்டையெல்லாம் வந்து கரும்பு வெட்டிட்டு தெரியுதுங்க. இனிமே எவனாவது கரும்பு காட்டுக்குள்ள வரட்டும், அப்ப இருக்கு அவங்களுக்கு. நல்லா ஓங்கி வெட்டு நடுவாளி. வா, நீ வந்து வெட்டுறியா? வரியா வரியா? ஏலே, இன்னைக்கு மேல காட்டுக்குள்ள இறங்கிருக்கிய? இந்த வாரம்ல எவ்வளவு அது என் காட்டுக்குள்ள இறங்கி இருக்கிறது? நல்லா தானே வெட்டிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஏன் ஆம்பளை குரல்ல பேசுற? நாங்க எங்கடி ஆம்பளை குரல்ல பேசினா? நீ ஒழுங்கா வெட்டு. ஏய், அவன் உழுது உரம் போட்டு உசுர கொடுத்து வேலை பார்த்து பண்ணையம் பண்ணி வச்சா நீங்க நோகாம வந்து நொங்கு தின்னுட்டு போறீங்களோ? இன்னைக்கு எவ்வளவு இருந்தாலும் காட்டுக்குள்ள இருக்கிறவள சும்மா விட மாட்டல. வந்துக்கிறல இன்னைக்கு கண்டுபிடிச்சுக்கிறல உங்களை. அக்கா, தோட்டத்துக்காரன் வந்துட்டான் போல் இருக்குக்கா. இன்னைக்கு நம்ம செத்தோம். தோட்டத்துக்குள்ள பாம்பு ஏவி விட்டுருக்கோம்ல, எவ்வளவு இருந்தாலும் வாசனையை பிடிச்சு கொத்தாம விடாது. காட்டுக்குள்ள வந்த எவ்வளவு உயிரோட தப்ப முடியாதுல. செத்தியல இன்னைக்கு. என்ன தோட்டத்துக்குள்ள பாம்பு விட்டுருக்கானா? ஆத்தாடி கொலகார பாவி, கொல்லாம விட மாட்டான் போலடி. ஒத்த கரும்புக்கு ஆசைப்பட்டு உசுர விட்டுருவோமோ? எக்கையா நிக்கிற, ஓடு. அத்தி, நான் என்ன செய்வேன்? அப்பவே சொன்னேன் வேணாண்டி, அடுத்தவங்க வயல்ல புடுங்க கூடாதுன்னு. கேட்டாளுகளா? அக்கா நில்லுக்கா, அக்கா நானும் வரேன், நில்லுங்க. மனசா நில்லும் டி. இந்த உசுர காப்பாத்த முடியாது, ஓடியா ஓடியாக்கோ. அத்தி, பாம்பு எங்கிட்டு கிடக்கு, என்ன பண்ணுதுன்னு தெரியலையே, நான் என்ன செய்வேன்? நில்லு. வாக்கா வாக்கா, போற வழியில பிக்கப் பண்ணிக்கிறேன், வாக்கா. அக்கா, அக்காவாது சொக்காவாது ஓடுறி. அந்த குந்தானியா அந்த ஓட்ட ஓடுறா, இவ பத்தன் தவந்துட்டு கிடக்கா. வாடி வா மாடன, ஓடியா. யாத்தாடி அம்மா, மூச்சு வாங்குதுக்கா. சின்ன பிள்ளைய சவகாசம் சரியா தாண்டி இருக்கு. இவளுக்கு பேச்ச நம்பி உள்ள இறங்கி இந்த உடம்பு தூக்கிக்கிட்டு ஓடவும் முடியல, உட்காரவும் முடியல, எந்திரிக்கவும் முடியல. ஆத்தா அடி ஆத்தா. அக்கா வாங்கடி, எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சுக்கா. கொள்ளையை விட்டு தான் தாண்டியாச்சே, அப்புறம் ஏன் அரண்டு போய் கிடக்கிய? இனி ஒரு பயமும் இல்ல, தைரியமா இருக்கலாம். தோட்டக்காரன் போயிட்டானம்டி. அதனால போயிட்டான்க்கா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சு. சும்மா பாம்பு அது இதுன்னு சொல்லி நம்மள போய் சொல்லி ஏமாத்திருக்கான். நல்ல வேலை எதுவும் இல்லாம தப்பிச்சிட்டோம். அதான் பாரு, பாம்புன்னு சொல்லவும் எனக்கு பக்குன்னு ஆயிருச்சு. ஆமா, பாம்பை புடிச்சிட்டு வந்து அவன் தோட்டத்துக்குள்ள விட்டுட்டு அவன் தைரியமா சுத்திட்டு இருக்கானாக்க. பாம்பும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எம்மடி நல்ல வேலைடி. என்னது இது முதுகுல சொன கடிக்குதோ, கரும்பு சொன. அக்கா நீ ஏன் பாப்பான்னு பயந்துகிட்டே கிடைக்கிய? இன்னைக்கு ஒரு பயமும் இல்லையே. வீட்டுக்கு போய் இந்த சொன அரிய குளிச்சுப்புட்டு நல்லா அடுத்து வேலையை பார்க்கணும். அம்மாடியோ, நல்ல வேலைடி, தப்பிச்சோடி வந்துட்டான். அடி, கரும்பு திங்க முடியலன்னு கவலைதான். அதுக்கு கரும்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சரியா போயிருமா? போய் காசு கொடுத்து வாங்கி திண்டுக்கறல. இத்தனை வருஷம் அப்படித்தானே திண்டான். விடுங்க டீ. லூசனைகளுக்கா கழுத்துல பாம்புக்கா. பாம்பா? ஆத்தாடி, கழுத்துல நடக்கிறத தூக்கி வீசிட்டு ஓடுக்கா. அப்படியே ஓடுற எக்கா. அமுகு டுமுகு அமால் டுமால்.
அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்